ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பொன்னாங்கண்ணி கீரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பொன்னாங்கண்ணி கீரையில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு நடுவில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போது எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். நான் இன்றைக்கி சட்டியில் தான் கீரை கடைய போகிறேன். ஸோ சட்டியை வந்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கிட்டு 1 ஸ்பூன் ஆயில் எடுத்துக்கோங்க. எந்த எண்ணெய் வேணால் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணால் எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு பெரிய சைஸ் தக்காளி. நான் வந்து 10 பல் பூண்டுன்றது நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. ஏன்னா சட்டின்றதுனால சொல்கிறேன் நான். இப்போது 2 பெரிய சைஸ் பச்சை மிளகா. காரத்துக்கு நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் இன்னும் ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்குற ஸ்டேஜில் நம்ம வந்து பருப்பு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பாசி பருப்பு தான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எந்த பருப்பு வேணால் எடுத்துக்கலாம். அதாவது தோரம் பருப்பும் எடுத்துக்கலாம், பாசி பருப்பு எடுத்துக்கலாம். நான் எனக்கு கூட்டுலாம் பாசி பருப்பில் செஞ்சால் பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நான் மாகாணி பாசி பருப்பு எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த பருப்பு இருக்கு இல்லைங்களா, நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பாசி பருப்பை இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிக்கிட்டு இதில் நல்லா நீங்கள் வதக்கி விடுங்க. வதக்கும் போதே அந்த பாசிப்பருப்புடைய ஸ்மெல் நம்மளுக்கு தெரியும். அந்த ஸ்டேஜில் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொன்னாங்கண்ணி கீரை ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆக்சுவலாக இதில் என்னென்ன விட்டமின்ஸ்னால் ஏபிசின்னு சொல்லிட்டு நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, அயன் இருக்குது, பாஸ்பரஸ் இருக்குது. ஸோ நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் இதை அடிக்கடிக்கு எடுத்துக்கிறது நல்லது. ஸோ நான் வந்து இப்போ தண்ணி வந்து ஒரு பெரிய கிளாஸ் தண்ணி எடுத்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு பெரிய கிளாஸ் தண்ணி எப்படின்னா, இப்போ அந்த மாகாணி காட்டினேன் இல்லைங்களா, சின்ன மாகாணி, அதிலே நீங்கள் மூன்றரை மாகாணி தண்ணி ஊற்றிக்கலாம். சும்மா இந்த பருப்பு வேகிறதுக்காக மட்டும்தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணுறோம். கீரையில் தண்ணி நிறையா விடும். ஸோ கீரைக்காக நம்ம தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம். இப்போது நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் எடுத்துக்கிட்டேன். அதையும் நல்லா போட்டுட்டு நல்லா கொதித்து வரும்போது நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கீரை வந்து ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. ஆக்சுவலாக இதில் முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்னென்னா, கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின் டிசீஸ்க்குலாம் ரொம்ப நல்லது இது. ஸோ இப்போ வந்து நான் இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிக்கினேன். உப்பு வந்து கீரைக்கு எப்பவுமே கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உப்பு அதிகமாக தெரியும் நம்ம சாப்பிடும் போது. ஸோ கம்மியாகவே எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இந்த கொதிச்சு வந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்படி செக் பண்ணி பாருங்கள். இப்போ பருப்பு வெந்துச்சா இல்லையா நம்மளுக்கு தெரியலனா நம்ம அழுத்தி பாருங்கள். அழுத்தி பார்த்தா வெந்திருக்கும். வேவலைன்னா கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு போடுங்க. இப்போ நான் வந்து ஒரு பெரிய கத்தை வந்து பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கிட்டேன். நான் அது ஃபுல்லாக போடல, பாதி தான் போடுறேன். பாதி வந்து வேறு எதனா பொரியல் அப்படி செஞ்சுக்குவேன். ஸோ பாதி இதில் போட்டாலே போதும். இது நல்லா நம்ம வதக்கி விட்டுட்டு அதை நல்லா கொஞ்சம் வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த காலத்துலலாம் இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, டெய்லியும் இந்த கீரையை சாப்பிட்டு வந்தோன்னா பகலில் கூட நட்சத்திரத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு இந்த கீரையில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. இப்போ வேறு சம்மர் சீசன் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த கீரையை அடிக்கடிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா உடம்பு ரொம்ப கூல் பண்ணுறதுக்குமே இந்த கீரை ஹெல்ப் பண்ணுமா. ஸோ அடிக்கடிக்கு எடுத்துக்கோங்க. இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு, செக் பண்ணி பாருங்கள். எப்படி செக் பண்ணுறதுனா, அந்த கீரையை எடுத்து, அதாவது இதேமாரி ஒரு கரண்டியில் எடுத்து நீங்கள் அதை நசுக்கி பாருங்கள். உடனே நசுங்கிச்சுன்னா சரி ஓகே கீரை வந்து வெந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணுறீங்க. இது வந்து வேகிறதுக்கு 10 to 12 minutes தான் ஆகும். மேக்ஸிமம் அவ்வளோதான் ஆகும், அதுக்கு மேலே ஆகாது. ஸோ இந்த கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போது எனக்கு இந்த கீரையில் நிறைய தண்ணி இப்போ இருக்க மாரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கடைஞ்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ மத்தில் வச்சு கடைய போகிறேன். இப்படியே இல்லை, கீழே காலில் வச்சு தான் கடைவேன் நான். நீங்கள் அப்புறமா அந்த தண்ணியை ஆட் பண்ணி கலந்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். எனக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்படியே நான் வந்து கலந்து எடுத்துக்கிட்டேன், நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதுக்கு தாளிப்பு வந்து நான் ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியில் சூடு பண்ணிவிட்டு எண்ணெய், 1 ஸ்பூன் எண்ணெய் போதும். இதில் நிறைய எண்ணெய் வேண்டாம். எண்ணெய் நிறையா ஊற்றினா எனக்கு பிடிக்காது கீரையில். ஸோ லைட்டாக எண்ணெய், ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் இன்றைக்கி வடகம் எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட வடகம் இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் கடுகு உளுத்தம் பருப்பே போட்டு தாளிக்கலாம். நான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கொடுத்ததுனால அந்த வடகம் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த வடகம் வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். வடகம் ரொம்ப நேரமாக எண்ணெயில் வச்சுக்காதீங்க. ஏன்னா அது ரொம்ப கொஞ்சம் கசப்பு எடுத்துக்கும். லைட்டாக அது வந்து பொரிஞ்சு வந்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இந்தமாரி பொரியல்லாம் பிடிக்காது, சின்ன பசங்களுக்கெலாம் பொரியல் பிடிக்காது, அதமாரிலாம் இருக்கவங்க இந்தமாரி கூட்டு மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கீரைக்கு பதிலாக நீங்கள் முளைக்கீரை, சிறுகீரை, தண்டுக்கீரை அதேமாரி கூட ஆட் பண்ணி நீங்கள் இந்தமாரி கூட்டு மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதில் சுட சுட சாதம் போட்டு நம்ம சாப்பிட போகிறோம். சின்ன வயசுலலாம் எங்கள் பாட்டி, எங்கள் அம்மாலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சட்டியில் இருக்க கீரை எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவாங்க. அதில் லைட்டாக கீரையை மட்டும் வச்சுட்டு அதிலே சாதம் போட்டு பிசைஞ்சு ஒரு உருண்டை மாதிரி உருட்டி கொடுப்பாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்தமாரி கூட்டு வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த கீரையை நான் அப்படியேவும் சாப்பிட்லாம், அதாவது இந்தமாரி பிசைஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் அதில் எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே நம்மளுக்கு தேவையில்ல. அப்பளம், வத்தல் இதுமாரி சாப்பிட்டா கூட போதும். வாரத்தில் 2 நாள் கீரை எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.